பாலாற்றை மேம்படுத்தினால் மக்கள் தூய்மையான தண்ணீரை பெற முடியும் என்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். வாணியம்பாடிகள் 1903ஆம் ஆண்டு பாலாற்று பெருவெள்ளத்தில் உயிர்நீத்த 200க்கும் மேற்பட்ட உயிரிழந்தவர்கள் 121ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு மற்றும் பாலாற்று உரிமை போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாலாறு பாதுகாப்பு கூட்ட இயக்கம் சார்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பாலாறு மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்று ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பல்வேறு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுக்க வேண்டும் என்றும் PR பாண்டியன் கூறினார். 200 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் பாலாற்றை தூய்மைப்படுத்தி மேம்படுத்தினால் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை வரை உள்ள மக்கள் தூய்மையான தண்ணீரை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பாலாறை பாதுகாக்க வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும், பாசனத்தை விரிவுபடுத்த வேண்டும், தூய்மையான காற்று, நல்ல சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதற்கான முறையை இந்த பாலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்குகிற வகையில் 121ஆவது ஆண்டு பாலாறு பெருவெள்ள நினைவு தினத்தை இன்றைக்கு பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நதிகளை பாதுகாக்க வேண்டும், மீட்க வேண்டும்.